இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மோஸ்ட் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்கும். மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா அந்த மேட்சை வின் பண்றவங்களுக்கு யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருவாங்க. பட் இந்த ஹோல் சீரிஸ் ஃபுல்லாவே யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ, யார் அதிக ரன் கெட்டிங் அடிச்சிருக்காங்களோ அல்லது அதிக விக்கெட் எடுத்திருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு தான் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து கொடுப்பாங்க. இப்படி அதிக முறை மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்கிற 5 பிளேயர் தான் நம்ம அதில் பார்க்க போறோம். அதுல குறிப்பா 2 இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ பார்த்துருவோம். நம்பர் 5 டேவிட் வார்னர். 126 சீரீஸ்ல 13 முறை அவர் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ஹோல் சீரிஸ் ஃபுல்லாவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 13 முறை மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து வாங்கியிருக்காரு. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஓப்பனர், இடது கை வந்து பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இவரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனரா வந்து இருந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்காக வாங்கியிருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் டேவிட் வார்னர் தான். 13 முறை மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து வாங்கியிருக்காரு 126 சீரீஸ்ல. நம்பர் 4 ஜாக் காலிஸ். சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த ஜாக் காலிஸ் வந்து பாத்தீங்கன்னா 148 சீரீஸ்ல 15 முறை அவர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து அவார்ட் வாங்கியிருக்காரு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லயும் வந்திருக்காரு, 1 டவுன் வருவாரு. பட் ஓப்பனிங்ல மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் அவர் ஆடவே இல்லை. 1 or 2 மேட்சஸ் ஏதாவது ஒரு ஏதாவது ஆட வச்சிருப்பாங்க தவிர அவர் 1 டவுன் செகண்ட் ரவுண்ட் ஆடி இருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து மிடில் ஆர்டர்ஸ் தான் ஆடி இருக்காரு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ பவுலும் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ பியூர்லி வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் அவருக்கு இருக்குது. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், இந்த பவுலிங்லயும் வந்து விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்னால ஸோ அவருக்கு வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வருவதற்கான, மேன் ஆஃப் த மேட்ச் வருவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. பட் மேன் ஆஃப் த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 முறை வந்து அவரு வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து நம்பர் 4வது இடத்துல வந்து இருக்காரு. நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா சகிபுல் ஹசன். ஸோ பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ செகண்ட் டவுன், தேர்ட் டவுன் அந்த ரேஞ்சில் தான் வருவார். பட் இவர் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலும் பண்ணுவார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக் காலிஸ் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் வைஸ் இருக்கு. பவுலும் பண்ணி விக்கெட் எடுப்பாரு. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இவரு. மொத்தம் 160 சீரீஸ்ல வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு. அதுல 17 முறை வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. நிறைய முறை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாலுமே மேன் ஆஃப் த சீரிஸ் அந்த சீரிஸ் ஃபுல்லாவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக ஒரு 17 முறை வந்து இவரு மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல 2 இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ அந்த 2 இந்தியர்களுமே முதல் 2 இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதிக முறை மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கின பிளேயர்ஸ் அது வேற யாரும் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர். இப்ப ரீசென்ட்லி வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லி எல்லாராலையும் சச்சினுக்கு அடுத்தபடியா சொல்லிட்டு இருக்கக்கூடிய இப்ப 2K கிட்ஸ்க்கு இந்த ஜெனரேஷனோட காட் ஆஃப் கிரிக்கெட்டா வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விராட் கோலி. ஸோ 2 ஜாம்பவான்கள் தான் அந்த முதல் 2 இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. இதுல நம்பர் 2 சச்சின் டெண்டுல்கர் 183 சீரீஸ்ல பிளே பண்ணி 20 முறை வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஓப்பனர். ஸோ ஓப்பனர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய மேன் ஆஃப் த சீரிஸ், மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இவர் விளையாண்ட காலகட்டத்தில் இருந்த ஜாம்பவான்களுக்கு எகென்ஸ்டா, அவங்களோட பவுலிங் எகென்ஸ்டா வந்து மேன் ஆஃப் த மேட்சஸ் வாங்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அப்ப இருந்து கொடிகட்டி பறந்தவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமா இருக்கட்டும், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ இப்படி கொடிகட்டி இருந்த அந்த ஜாம்பவான்களுக்கு மத்தியில இவர் வந்து பிளே பண்ணி நிறைய ரன்ஸ் ஆடி இந்தியாவை வந்து ஒரு தலை சிறந்த டீமா கொண்டு வந்ததுக்கு இவரோட பங்கு முக்கிய பங்கா இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 20 முறை அந்த மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. நம்பர் 1 விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 161 சீரிஸ் மட்டுமே ஆடி 21 முறை மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. விளையாடுற எல்லா மேட்சஸ்மே கிட்டத்தட்ட மினிமம் 50 அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. இப்ப ஸ்லைட்லி இப்ப ரீசெண்ட் டேஸ்ல 1 or 2 மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கரண்ட் சில் த டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட் மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் இப்போ நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். பட் அவரை வந்து விராட் கோலியை பீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சகிபுல் ஹசன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ்ல ஒரு மேட்ச் விளையாடுறதே பெரிய விஷயமா இருக்கு பங்களாதேஷ்காக. அவரும் ஒரு ரிட்டையர் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ஸோ அவரும் விராட் கோலியை வந்து பீட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்ததான் ஜாக் காலிஸ். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. அடுத்ததான் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரிட்டையர் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. சோ இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஸ்டேஜ்ல இருக்காங்க. விராட் கோலி மட்டும் தான் ஸ்டில் ஆடிட்டு இருக்காரு. அவரும் லீடிங்ல இருக்காரு. இன்னும் 1 or 2 மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கி அவர் தான் வந்து கொடிகட்டி பறப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. சோ உங்களுக்கு இந்த 5 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு, இந்த 5 பேருமே இதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாரு இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நான் இப்பதான் ரொம்ப ஸ்டார்டட் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியாத விஷயங்களை 1-2 விஷயங்கள் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Thank you.